பிரச்சனைகள் இந்த பின்னணி உண்மையாகவே தெரியாத ஆக்கள் இதில் ஒருத்தருமே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மலையகத்தை பற்றியோ மொனராகலையை பற்றியோ வடக்கு கிழக்கு பற்றியோ மேற்கு பற்றியோ ஓரளவுக்கு அவங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனைகள பின்னணிக்கு, அதாவது கடந்த 200-300 ஆண்டு கால அந்த வரலாறு சம்பந்தமாக விளங்கப்படுத்துறதுக்கு தயவு செய்து எத்தனிக்காதீங்க. என்னோட எல்லாருக்குமே இந்த அடிப்படையாக புரிதல் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த 5 ஆண்டுக்கான திட்ட வரைவை தான் நீங்கள் செய்துകൊണ്ടിருந்தீங்க. ஸோ அது சம்பந்தமான விஷயம் உங்கள்கிட்ட பிரச்சனைகள் நேற்று சொல்ல மறந்தது அல்லாட்டி சொல்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் அதை இன்றைக்கு வெளிப்படுத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். சொல்ல மறந்தது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு சில சொல்லாடல்களை பற்றி நான் கதைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று கதைச்ச ஒரு சகோதரர் வந்து 3ஆம் பாலினம் அப்படி என்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நாங்கள் சமூக மாற்றத்துக்காக பயணிக்கிற ஒரு நபராக யார் இதில் 1ஆம் பாலினம், யார் இதில் 2ஆம் பாலினம், யார் இதில் 3ஆம் பாலினம் என்ற ஒரு தட்டில் நாங்கள் எங்கே கொண்டே அவங்கள வச்சிருக்கிறோம் அப்படின்றத நாங்கள் ஒருக்கா பார்க்க வேணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆண்கள்ண்டா அவங்க கட்டாயம் 1ஆம் பாலினம், பெண்கள்ண்டா கட்டாயம் அவங்க 2ஆம் பாலினம், மாற்றுப்பாலினத்தவர்கள் கட்டாயம் 3ஆம் பாலினம் என்றதெல்லாம் கிடையாது. பாலினங்கள் என்றதை ஒரே தட்டில் இருக்கிற வர்க்கம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படியான சொல்லாடல்களை நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக பயணிக்கிறார்கள் தவிர்த்து கொண்டா நல்லம் அப்படி என்று சொல்லி யோசிக்கிறேன். தேங்க்யூ. மற்றது இயலாமையுடன் கூடிய நபர்கள், இயலாமை என்றது அது அந்த சொல்லாடல்களும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியும், அந்த நிலையில் இருக்கிற எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பாதிப்பை தர. நேற்று நீங்கள் கதை கேட்க தச்சமயம் ஒரு மாற்று பாலினத்தவர் இதில் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் நான் 3ஆம் பாலினமா அப்படின்ற ஒரு யோசனை ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரியே தான் இந்த இயலாமையுடன் கூடிய நபர்கள் அப்படின்றது, அவங்க மாற்றுத்திறனாளிகள் என்ற பேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இயலாமை என்றது விசேட தேவைக்குடைய நபர்கள் என்றது, அதுகளை கொஞ்சம் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறது வந்து நல்லம் அப்படின்னு யோசிக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னன்னா, இப்போ இந்த 5 ஆண்டு திட்டங்களில் நேற்று சொல்ல மறந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. மலையகத்தில் வந்து அந்த நீர்வளங்கள் பாதுகாக்கிற சம்மந்தமாக நேற்று என்னால் சொல்ல முடியலை, இடையில பேசிக்கிட்டு இருந்தப்போ. இலங்கையில் வந்து நீர்வளம் மிக்க ஒரு பகுதியே மலையகம் தான். அப்போ அந்த மலையகத்தில் ஏற்கனவே உருவாகி இருக்கிற நீர்வளங்களையாவது பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் ஆற்றோரங்கள் அந்த மாதிரி இடங்களில் மரங்கள் வளர்க்கப்பட்டுருந்துச்சு. இப்போ இந்த நிறைய பேர் வந்து அந்த மரங்களை காடுகளை அழிக்கிறதுனால நீர்வளம் பாதிக்கப்பட்டால், மலையக நீர்வளம் வற்றி பாதிக்கப்பட்டால் முழு இலங்கைக்கும் நீர்வளம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது இன்னொரு பெரிய இது, நகர்ப்புறங்களிலிருந்து குப்பைகள் அகற்றப்படுற குப்பைகள் மலையகத்திலிருந்து தூய்மையான நீர் ஓடைகளில் கொட்டப்படுது. அதனால மலையகம் மாசுபடுற நிலைமைக்கு இன்று பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறாங்க. எனவே இந்த ஆற்றோரங்களில் இருக்கிற நீர் வளங்களை பாதுகாக்கிறதுல 5 ஆண்டு திட்டங்களில் மீள் நடுகை, மரம் வெட்டப்பட்டால் அந்த இடத்துக்கு மீள் நடுகை செய்யப்படுறது, முறையாக பிரதேச சபையின் ஊடாக முறையான ஒரு கழிவு அகற்றல் முகாமைத்துவத்தின் கீழே அந்த கழிவுகள் அகற்றப்பட்டு அது மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தப்படுறது, பல்வேறு திட்டங்களை இந்த 5 ஆண்டு திட்டங்களில் கொண்டு வர்றது மிக முக்கியமானது. நன்றி. குட் மார்னிங் எல்லாத்துக்கும். நான் எதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து டிஸ்பென்சரி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து எடத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு. ஏன் அப்படின்னா, டிஸ்பென்சரிங்கிறது வந்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டால் அந்த காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த இதில் வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தான் அதை வந்து ஒர்க் பண்ணுவாங்க.
இப்போ ஒரு சில காலமாக வந்து ஒரு இடங்களில் வந்து அதை வந்து கவர்மெண்ட்டால் வந்து டாக்டர்ஸோ இல்லாட்டி வந்து மிட்வைஃப் அந்த மாதிரி ஆக்களை போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இன்னுமே வந்து சில ஏரியாக்களை மலையகத்தை பொறுத்தவரையில் இன்னுமே அதுக்கான டாக்டர்ஸோ மிட்வைஃப் இல்லாட்டி டிஓ அப்படி யாருமே அங்கே வந்து ஒர்க் பண்ணதா இது வரைக்கும் இல்லை. சில இடங்களில் வந்து அது மூடி போயிட்டு எதுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. முறையாக ஒரு விஷயத்தை வந்து மலையகத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டிஸ்பென்சரியை தான் மாற்றணும். அதை வந்து அரசாங்கம் பொறுப்பேற்றும் பட்சத்தில் தான் அந்த இடத்துல வந்து அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன நோய்களுக்கு ஆளாடுறாங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக வேண்டிய ஒரு செலவை வந்து ஈஸியாகவே பூர்த்தி செய்கிறதுக்கு கொள்ளக்கூடிய இடம் வந்து டிஸ்பென்சரியில் காணப்படுது. இந்த ஒரு விஷயத்த மலையகத்தில் மாற்றணும். இதை வந்து நேற்று நாங்கள் எங்களோட குரூப்பில் பேசுங்கன்னு சொன்னப்போ யாருமே பேசலை. ஸோ இந்த கருத்தை வந்து நான் இந்த நேரத்தில் முன் வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இந்த இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமாக எதிர்பார்க்குறேன். நாங்கள் நேற்று விட்டதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து கூடுதலாக வந்து கருத்தடைகள் இல்லாட்டி வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடுகளை வந்து ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் பிரச்சாரங்களை செய்தாலும் அது கூடுதலாக வந்து சிறுபான்மை மக்களை நோக்கி தான் அது வந்து கூடுதலாக வந்து பிரயோகிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் வந்து ஒரு பாரிய ஒரு இன அழிப்புக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளாகி கொண்டு இருக்கிறோம். இந்த கருத்தடைகள் அதுகள் செய்கிறதுனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். உங்களோட தாத்தா உங்களோட அப்பாட தலைமுறை அப்பாவுக்கு கூட 9-8 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களோட அப்பாவாருக்கு 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகள் இருந்தாங்க. அடுத்த எங்களோட தலைமுறையில் வந்து நாங்கள் 2 பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறது இப்போ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் ஆப்ரேட் பண்ணி பிள்ளைகளை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயம் வந்து நீங்கள் செய்யும் பொழுது ஒரு ஆக கூடினது ஒரு 3 பிள்ளைக்கு மேலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுக்க இயலாது. அது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலை. ஒரு மருத்துவ ரீதியான இதன் படி ஒரு 3 பிள்ளைகளுக்கு மேலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது. அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் 2 பிள்ளைகளை தான் பெறுங்க இல்லாட்டி ஒரு பிள்ளையை பெறுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 3வது பிள்ளை போக மாட்டீங்கன்னு சொன்னால் 3வது நீங்கள் செய்யக்குள்ள அது ரிஸ்க். அது சில நேரங்களில் சரியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ நாம் அது சம்பந்தமான ஒரு ஆழமான ஒரு ஆய்வு ஒன்றை செய்து அது தொடர்பான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை வந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு வழங்கணும் நான் விரும்புகிறேன். நன்றி. ரைட், உங்களோட பாயிண்ட்டுக்கு வான்னா நான் நினைக்கிறேன் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம். இப்போ சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குள்ள என்னென்னா நாங்கள் எமோஷனலாக இருக்கக்கூடாது. எமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்கிறது எங்களை எமோஷனை பற்றி நாங்கள் ஏதாவது கதைக்குள்ள மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிற. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இல்லை ரேசிசம் இருக்குது, இனவாதம் இருக்குது, மதவாதம் இருக்குது. ரைட், எங்களோட நாட்டில் நிறைய பாராபட்சம் இருக்குது, இனம் மத ரீதியான பாராபட்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை. ரைட், நாங்கள் அதோடு தான் வாழ்கிறோம் அல்லது பயணிக்கிறோம். இப்போ ஒரு மிட்வைஃப் ஒரு ஃபேமிலிக்கு சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிள்ளையோட அல்லது 2 பிள்ளையோட நிப்பாட்டி கொள்ளுங்கன்னு சொன்னால் அதை சொல்கிறதுக்கான உரிமை உண்மையிலே நீங்கள் 2 பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது 3 பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறது அது மிட்வைஃப்ன்ற உரிமை இல்லை. ரைட், அது அந்த பர்சனை பொறுத்தது, அந்த ஃபேமிலியை பொறுத்தது, அதில் இன்வால்வ் ஆகிற நபர்களை பொறுத்தது. ஆனால் இதில் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக அவங்க சொல்கிற கருத்து அதில் பின்னணி என்னன்னு சொல்கிறதை நாங்கள் சில நேரங்களில் தேடி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு கூட போதிய அளவில் வசதி இல்லை, அந்த பிள்ளைக்குரிய போஷாக்கு இல்லை, அந்த பிள்ளைக்குரிய எஜுகேஷன் இல்லை, அந்த பிள்ளைக்குரிய பராமரிப்பு இல்லை. அப்போ அந்த வீட்டில் ஒரு 2-3 பிள்ளைகள் வரைக்கல்ல அந்த ஒரு பிள்ளையை பராமரிக்கிற அளவுக்கான வளமும் பாதுகாப்பும் அந்த சூழலில் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு பிள்ளையும் வரைக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கான போஷாக்கோ அல்லது பாதுகாப்போ அல்லது மற்ற விஷயங்களோ கல்வின்னு சொல்கிற விஷயமோ எல்லாமே இல்லாமல் போகுது. அப்போ அதில் தான் சில நேரங்கள் என்னன்னு சொன்னால் சில அட்வைஸ் வந்து
நீங்கள் இதோட நின்று கொள்வது நல்லம் என்று சொன்னால் இந்த பிரச்சனை நிறைய இடங்களில் அட்ரஸ் பண்ணப்பட்டு நாங்கள் ஏன் அது நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம். அப்போ அவங்களோட அட்வைஸ் என்னன்னு சொன்னால், உங்களால் ஒரு பிள்ளைக்கே சாப்பாடு கொடுக்க முடியல, ஒரு பிள்ளையே பார்க்க முடியல, அப்போ நீங்கள் இன்னொரு பிள்ளைய பெற்றெடுக்கிற நேரம் அந்த பிள்ளையை எப்படி நீங்கள் கேர் பண்ண போகிறீங்க? அப்போ இப்போ எப்படி சொல்லமே, 2 பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கே சாப்பாடு போகுதான்னு சொல்கிற நேரம் அந்த சாப்பாடை 2 பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ள ஒரு பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணல, 2 பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரியான பின்னூட்டல்களும் இப்படியான கருத்து கலந்துரையாடல்களில் எங்களோட சமூகங்களில் இருக்குது. அப்போ நாங்கள் வெறுமனே எப்படி எடுத்துக்கொள்கிறோம்டா, நான் பிள்ளைன்னு சொல்ல வரையில், பட் நாங்கள் ஏதாவது இப்படியான கலந்துரையாடல்களுக்குள்ள போகக்குள்ள அந்த பின்புலத்தையும் தேடிக்கொள்வது நல்லம். ஏன்னு சொல்லி சொன்னால், சில நேரம் இப்படியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான சொல்ல மட்டும் எடுத்து அல்லது யதார்த்தத்தை மட்டும் எடுத்து நாங்கள் வெளியில் இப்படி ஃபோரங்களில் ஷேர் பண்ணிக்குள்ள அது வேறு மாதிரியான பிரிவினை அல்லது முரண்பாட்டை எங்களோட சமூகங்களுக்குள்ள இன்னும் வழக்கத்தான் செய்தே தவிர உண்மையான பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகிற மாதிரி இல்லை. அதே நேரம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஆப்பிரிக்கா ரீஜனுக்கு வேலை செய்கிறேன், ஆசியா பிராந்தியத்துலேயும் வேலை செய்கிறேன். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹெல்த் சிஸ்டம் வந்து வெரி வெல் ஃப்ரீ ஆஃப் ஹெல்த் சர்வீஸ். அப்போ அதே நேரம் வந்து எங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து மற்ற நாடுகளில் இல்லை. அதே நேரம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம்னு சொல்கிறது எல்லா வீடுகளையும் ரீச் பண்ணியிருக்கு. உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வேக்சினேஷன்லேருந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு லேடியை வந்து பேபி டெலிவர் பண்ணி அந்த பேபிக்கான எல்லா அநேகமான விஷயங்கள் வந்து எங்களோட நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் குறை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் கம்பேர் பண்ணிக்குள்ள மற்ற நாடுகளோட நாங்கள் வெரி ஹை ஸ்டாண்டர்ட். அப்போ நாங்கள் சில விஷயங்களை சொல்லக்குள்ள நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, நாங்கள் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால் அல்லது அந்த ஷூக்கு பின்னால் இருக்கிற நிலைப்பாடு என்ன யதார்த்தம் என்னன்னு சொல்கிறதையும் தேடி பார்க்க வேண்டியது மிக முக்கியம்னு சொல்ல விரும்புகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக மிஸ் சொல்லியிருந்தாங்க அந்த விசேட தேவையுடையோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக கடந்த வருடம் 12ஆம் மாதம் 23ஆம் தேதி இலங்கை தேர்தல் ஆணையகத்தில் வந்து டிசபிள் இருக்கிறவங்களுக்கான தேர்தல் காலங்களில் அவங்களுக்கு இருக்க உரிமைகள், அவங்களுக்கு என்னென்ன தேவைப்பாடுகள் அவசியம் என்பது தொடர்பான ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் வந்து இலங்கையில் பல மாவட்டங்களில் இருக்க உள்ளூராட்சி தேர்தல் ஆணையாளர்கள் மற்றும் விசேட தேவையுடையோர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்து அதில் பங்கு பற்றியிருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்த ஒருமித்த கருத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவையுடையோர்கள் தான். ஆனால் அதில் இருக்கிற அதிகமான நபர்கள் தங்களை இயலாமை உள்ள நபர்கள் என்றே அடையாளப்படுத்த விரும்பினார்கள். அது எனக்கு முதலாக ஒரு புதிய விடயமாக இருந்தது. அதனுடைய பின்னணி காரணம் யாதென்று அறிகின்ற போது, விசேட தேவையுடையோர் எனும் பொழுது நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் விசேட தேவையுடையவர்கள். குறிப்பாக நமக்கு சுகாதாரமான ஒரு தேவை ஏற்படுகிறது, பொருளாதாரமான ஒரு தேவை ஏற்படுகிறது. இதை எல்லாவற்றையும் சாதாரண மனிதர்களை விட இயலாமையுள்ள மனிதர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற போது அவங்களுக்கு மற்ற நபர்களைப் போல ஏதோ ஒரு ரீதியில் அவங்களுடைய வேலைகளை செய்ய இயலாமை உள்ள ஒரு நிலை உருவாகின்றது. அதனையே இயலாமை உள்ள நபர்கள் என்று அவர்கள் அனைவருமே அடையாளப்படுத்த விரும்பினர். குறிப்பாக வடமாகாணத்தில் 23,000க்கும் அதிகமான இயலாமை உள்ள நபர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். அந்த நபர்களே இதில் கவுண்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்கள் பங்கு பெற்றின அந்த சந்தர்ப்பம் எனக்கு என்னென்று விளங்க இல்லை. ஆனால் அவங்க தங்களை நீங்கள் ஏற்கனவே அவங்க மற்றாக்கள்லேருந்து வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிற அவங்கள இயலாமை என்ற வார்த்தையை நீங்கள் பாவிக்க அவங்களோட மனசு இன்னும் கீழே போகுதே ஒழிய அவங்க மேலே வார்த்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க விளங்குது எனக்கு. நான் சொல்கிறேன் அந்த வார்த்தை ஓகே அதுதான் நீங்கள் பாவிச்சதுக்குரிய பின்னணியை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, தயவு செய்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி நீங்கள் பாவிக்காதீங்கன்னு சொல்லி. அதுதான் இப்போ அந்த ரெண்டு இப்போ அவங்கள
பல்வேறு வகை பேரில் சொல்லும் பொழுது இப்போ நம்ம அவங்கள எப்படி ஒரு இடத்துல பொதுமைப்படுத்தப்பட்ட இடத்துல ஸோ நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்தால் எழுப்பி சொல்லுங்கள், எங்களுக்கு இது விருப்பம் இல்லை. நாங்கள் எல்லாருமே சிறுபான்மையினருடைய முன்னேற்றம் சம்பந்தமாக வேலை செய்கிறோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் எஸ் வந்து வார்த்தை வந்து மாற்றுத்திறனாளிகள் என்று, ஏன்னா பல திறமை உள்ள நபர்கள் வருங்க அந்த வார்த்தை சொல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறபடியால நான் ஒரு கைதெய்கிறேன். இப்போ நீங்கள் சர்வதேச சமவாயத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் விசேட தேவையற்கான சர்வதேச சமவாயம் இப்போ கொண்டு வந்திருக்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேட தேவையுடைய நபர்களை தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிசபிலிட்டின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஒரு ஆளுக்கு ஒன்றுமே இயங்க தன்னிச்சையாக இயங்க முடியாதவன்ற பொருளை தரும். அதாவது டிசேபிள்டா அவரால் இயங்க முடியாதுன்றது. ஸோ அந்த சொல்லாடலை மனித உரிமை அப்ரோச், அந்த ஹியூமன் ரைட் பேஸ்ட் அப்ரோச் என்று நாங்கள் கொண்டு வரைக்குள்ள என்ன சொன்னோம்னு சொன்னால் பர்சன் வித் டிசபிலிட்டி என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லுவோம். அப்போ தமிழில் தான் மொழிபெயர்க்கக்குள்ளே நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் விசேட தேவையுடைய நபர் அல்லது மாற்றுத்திறனாளி, ஸோ அந்த மாதிரி நாங்கள் தமிழ் சொல்லாடல்களை பாவிக்கிறோம். ஆனால் இந்த சமுதாயத்தை அல்லது சர்வதேச ஏற்பாடுகளை கொள்கைகளை உருவாக்கியக்குள்ள விசேட தேவையுடைய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களை டிசேபிள்டுண்டே சொல்லுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்காக தேசிய அளவில் அல்லது சர்வதேச அளவில் ஏற்பாடு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்கள் அல்லது அவங்களுக்காக ஏற்படுத்துகின்ற பொறிமுறைகள் எல்லாமே வந்து அந்த அடையாளம் இல்லாமல் போகக்குள்ள அது குறைஞ்சு கொண்டு போகுது. அதனால தங்களை நீங்கள் ஒரு விசேட டிசேபிள்டுண்டை அடையாளப்படுத்திக்குள்ள தான் எங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி வரும்னு சொல்றதுக்கான ஒரு டிஸ்கஷனும் இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு விளங்கி கொள்ளவனும் சமூகத்தில் ரெண்டு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர்கள்ட்ட தங்களை டிசேபிள்னு சொல்லணும் என்று சொன்னால் ஒரு மெக்கானிசம் அல்லது பொறிமுறை கொள்கை உருவாக்கப்படக்குள்ள அந்த மாதிரி அடையாளப்படுத்தணும். இன்னொரு பக்கம் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் தங்களை வலுகிழந்தவர்கள் அல்லது இயலாதவர்கள் என்று சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்துறது எங்களை சமூகத்திலிருந்து புறக்கணிக்கிற மாதிரி, இல்லைன்னா எங்களுக்கான அக்சஸ் அல்லது சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகுதுன்னு சொல்கிற இன்னொரு ஏற்பாடும் இருக்குது. அப்போ நாங்கள் எந்த பாவிக்கிறோம்னு சொல்கிற புரிதல் எங்கள்கிட்ட நாங்கள் சமூகம் சார்ந்த அல்லது அந்த விசேட தேவையுடைய நபர்கள் சார்ந்த வேலை செய்யக்குள்ள எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய புரிதல். சரி, இப்போ இவர் சொல்கிற மாதிரி இப்போ ஆங்கிலம் அண்ட் தமிழ் என்று மொழிபெயர்ப்பு விடோன்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். அதே விதவைன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது, எங்களை அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனவே எங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். இந்த திட்டத்தில் நாங்கள் பங்கு பெற்றின நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும். அவங்க அதை விரும்ப இல்லை. கொள்கை ரீதியாக சில சந்திப்புகள் கூட்டங்கள் நடக்கல அவங்க அப்படி அடையாளப்படுத்துகிறாங்கன்றா கூட நீங்கள் அவங்களோட நேரடியாக இன்டராக்ட் பண்ணிக்க அவங்க அதை விரும்பலைன்றதை மட்டும்தான் அவங்க சொல்ல வந்தவங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம்ன்றதான் விஷயம். அங்கே மாற்றத்தை கொண்டு வரத்துக்காக நாங்கள் அந்த சொல்ல பயன்படுத்தலாம். ஏன்னா அங்கே எங்களுக்கு ஒரு ஏற்பாடு வர வேணுமன்றதுக்காக நான் அந்த சொல்ல அங்கே பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த இடத்துல எந்த மனநிலையில் மாற்றம் வர வேணும். நானும் உங்களோட ஒரு 20 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த 20 பேரில் நானும் ஒரு ஆள் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு வர வேணும். அப்படி இல்லாமல் நீங்கள் 20 பேரும் ஒரு ஆள் நான் தனி ஒரு ஆள்ன்ற ஒரு சிந்தனை எனக்கு வரக்கூடாது என்றதால இந்த இடத்துல அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். எங்கே மாற்றம் வரணுமோ இல்லை அங்கே கொள்கை ஏற்பாடு நடக்கணுமோ அந்த இடத்துல பயன்படுத்துங்க, இந்த இடத்துல பயன்படுத்தாதீங்க. அவ்வளவுதான். சந்தர்ப்பம் இன்னொரு 2-3 நிமிஷம் இருக்குது. வேறு யாருக்காவது தேவையா? ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? அக்கா என்னை பொறுத்தளவில் நான் இப்போ 3 வருஷமாக மாற்றுத்திறனாளி ஆகிருக்கிறேன். ஆனால் என்ன முடத்தின்னு சொன்னாலும் நான் அதை கணக்கெடுக்க போகிறேன் இல்லை. ஏனென்னா இந்த சமூகத்தில் நான் வேலை செய்கிற வடிவா எல்லாம் படத்தான் வேணும். எறிகிறகால நான் அப்படி நினைக்கிறேன். எந்த மனப்பான்மை அப்படி. இப்போ நீ முடத்தி உன்னால் நடக்க முடியாது, நீ நினைப்பாங்க கொழும்புக்கு எவ்வளோ தூரம் முன்னண்டு போனேன் அப்படின்னு. ஆனால் என்னால் முடியுமென்று நான் வரேன். எனக்கு அதெல்லாம் ஒரு மைண்ட் இதே இல்லை. நான் யோசிக்கிற மாட்டேன்.
ஓகே, நன்றி. வேறு யாராவது ஏதாவது கருத்துக்கள் பகிர விரும்புகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சாரி, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இங்கே இளைஞர்களின் அரசியல் பங்கேற்பு மற்றும் அதற்கான சவால்கள் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது. குழு கலந்துரையாடல் அது கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திரு புகாரி முகமது அவர்கள் தொகுத்து வழங்க உள்ளார். புகாரி.